ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐலைனர் யூஸ் பண்ணி எப்படி விங்டு ஐலைனர் அழகா போடலான்னு தான். நான் பார்த்தீங்கன்னா, இந்த ஐலைனர் யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 4, 5 வருஷமே ஆயிடுச்சு. இந்த பாட்டில் இன்னும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் கண்ணுக்குன்னு யூஸ் பண்றப்போ அது எக்ஸ்பைரி டேட் இதெல்லாம் பார்க்கணும்ல, அது கூட இதுல இல்ல, அழிஞ்சிருச்சு. ஸோ புதுசு நான் வாங்கிட்டேன். இந்த ஐலைனர் வச்சு தான் எப்படி 2 டிஃப்ரெண்ட் ஆஃப் ஐலைனர் விங் வரையலான்னு தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் நான் ஐஸ் ஏரியால க்ளீன் பண்ணிக்கிறேன். க்ளீனா தான் இருக்கு, இருந்தாலும் க்ளீன் பண்ணிக்கிறேன். வாங்க இதை வச்சு இப்படி ஐலைனர் போடலான்னு ஸ்டெப் பை ஸ்டெப் பொறுமையாவே சொல்லித் தரேன். கண்ணாடியை பார்த்தா தான் எனக்குமே போட வரும். ஸோ குட்டி கண்ணாடி எடுத்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு விங்டு ஐலைனர், அதாவது பாப்பப்பா நல்லா தெரியணும் அந்த மாதிரி ஒரு ஐலைனர் எப்படி வரையறதுன்னு தான் சொல்ல போறேன். என்னோட லெஃப்ட் ஐல விங்டு ஐலைனர், அதாவது விங் பாத்தீங்கன்னா நல்லா பெருசாவே தெரியற மாதிரி உங்களுக்கு நான் இப்ப வரைஞ்சு காமிக்கிறேன். உங்களோட ஐ கார்னர் முடியிற கோடு ஒண்ணு இருக்கும் இல்லையா, அந்த கோட்டு கீழ இருந்து இழுங்க. ஸ்ட்ரெயிட்டா ஒரு கோடு டக்குன்னு இழுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லைன் வரும். ஸோ அந்த லைனை கீப் பண்ணியே மேல ஒரு லைனை ஜாயின் பண்ணுங்க. ஃப்ரேம் அவுட் ஆனதால உங்களுக்கு நான் ஜாயின் பண்றது தெரியல. ஸோ அந்த லைன் முடியறதுக்கு ஸ்ட்ரெயிட்டா லைட்டா இழுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இருங்க, ஃபோக்கஸ் வந்ததும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். உள்ளெல்லாம் நான் ஷேட் பண்ணிக்கிட்டேன். அதாவது நீங்க ஐஸ் கார்னர் முடியிற இடத்துல போடுறீங்க. அண்ட் அந்த ஐய ஜாயின் பண்றதுக்கு என்ன பண்றீங்கன்னா, ஸ்டார்டிங்ல எந்த ஆங்கிள் டிரா பண்ணீங்களோ அதே மாதிரியே உங்களுக்கு எவ்வளவு போல்டா வேணுமோ அந்த லென்த் தள்ளிட்டு அதே ஆங்கிள் ஜாயின் பண்ணுங்க. அண்ட் எடுத்ததுமே ஸ்டார்டிங்ல வந்து ஐலைனர் டிரா பண்ண எண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா ஸ்டார்டிங்ல இருந்து வரைய ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு விங் வந்து வரையறதுக்கு அவ்வளவா ஈஸியா இருக்காது. ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் எப்பவுமே ஐஸோட கார்னர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ எப்படி என்னோட ஒரு கண் மட்டும் நல்லா போல்டா பாப்பப்பா தெரியுதுன்னு பாக்குறீங்களா? இது பாத்தீங்கன்னா சோட்ருவோட காஜல். இந்த காஜல் அவ்வளோ பிக்மெண்டடா இருக்கும். நீங்க இந்த காஜல் யூஸ் பண்ணி கூட நீங்க ஐலைனர் விங் வரையலாம். இது ஒரு ஸ்வாப்லே பாருங்க அவ்வளோ பிக்மெண்டடா இருக்கும். இந்த காஜல் பாத்தீங்கன்னா அழிக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். நான் ஆயில் யூஸ் பண்ணி தான் ரிமூவ் பண்ணுவேன். லாஸ்ட்ல உங்களுக்கு எப்படி வந்து ஈஸியா காஜல் அண்ட் ஐலைனர் வச்சிருந்தீங்கன்னா ரிமூவ் பண்றதுங்கிற டிப்பும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். வீடியோவை ஃபுல்லா பாருங்க ஸ்கிப் பண்ணாம. ஸோ எஸ், ஃபர்ஸ்ட் ஒரு ஐஸை முடிச்சுட்டேன். இந்த ஒரு ஐஸ்க்கும் இந்த ஐஸ்க்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்னு பாருங்க. நிஜமாவே இந்த ஐலைனர் வர்றது ஈஸியான ஸ்டெப் தான். உங்களுக்கு இன்னொரு கண்ணுல நான் எப்படி பேசிக்கா இப்ப காலேஜ் போறீங்கன்னா அவ்வளவா மேக்கப் போட பிடிக்காது இல்லையா, அதுக்கு குட்டியா வர்றதுக்கு நான் கத்து தரேன். சேம் அதே மெத்தட் தான். உங்களோட ஐஸ் கார்னர்ல இருந்து ஒரு ஆங்கிள், இந்த ஆங்கிள் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு போட போட உங்களுக்கு ஈஸியா பழகிடும். ஸோ ரெண்டையும் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா குட்டியா, அதாவது உங்க கண்ணுல நீங்க போட்டிருக்க மாதிரியே தெரியாது, அந்த அளவுக்கு விங் தெரியும். ஸோ இதுவுமே அப்படிதான். நான் லாஸ்ட்ல டிரா பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் சென்டர்ல இருந்து டிரா பண்ணி ஜாயின் பண்ணுவேன். ஸோ எனக்கு ஐஸ் கார்னர்ல, ஸ்டார்டிங் கார்னர்ல எனக்கு போடுறது அவ்வளவா எனக்கு பிடிக்காது. என் கண்ணு கொஞ்சம் பேய் மாதிரி தெரியும்னு அதை நான் அவாய்ட் பண்ணிடுவேன். ஸோ அதுக்கு பதிலாக இந்த காஜல் வச்சு ஃபுல் கீழே இருக்கிற லிட்ல எல்லாமே நான் டிரா பண்ணிடுவேன். இந்த சோற்றுவோட காஜல் பத்தி ஒரு வீடியோ நான் தனியா போடலான்ட்டு இருக்கேன். ஏன்னா இந்த காஜல் அவ்வளோ ஒர்த்துனே சொல்லுவேன். நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு அது நல்லா இல்லை அப்படின்னு போடுறாங்க. அது எப்படி யூஸ் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இந்த காஜலுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னலா ஷார்ப்னரும் கொடுத்துட்றாங்க. இது நீங்க ஒரு டைம் வாங்கிட்டீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 months கண்டிப்பா வரும். ஏன்னா இந்த காஜல் அவ்வளவு சீக்கிரத்துக்கு குறையவே குறையாது. ஸோ என்னோட 2 ஐஸ்லயும் 2 டிஃப்ரெண்ட் ஆஃப் ஐலைனர் விங் நான் உங்களுக்கு டிரா பண்ணி காட்டியிருக்கேன். ஒரு கண்ணுல ஷார்ப்பா வரைஞ்சிருக்கேன், இன்னொரு கண்ணுல மினிமலா வரைஞ்சிருக்கேன். ஐலைனர் டிரா பண்றது ஸ்டார்டிங்ல உங்களுக்கு சிரமமா தான் இருக்கும். ஒரு கண்ணுல ஒரு மாதிரி இருக்கும், இன்னொரு கண்ணுல ஒரு மாதிரி இருக்கும். நான் எப்பவுமே காலேஜ் போறப்போ இந்த சின்னதா மினிமலா போட்டிருக்கிறது தான் எப்பயுமே நான் வரைஞ்சுக்குவேன். அண்ட் எங்கேயாவது வெளியில ஃபங்க்ஷன் போறோம், இல்லைன்னா அதை ஃபங்க்ஷன் அட்டன் பண்றோம் அப்படிங்கிறப்போ இந்த போல்டா போட்டிருக்க விங் ஐலைனர் தான் நான் எப்பவுமே மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த 2 ஐலைனரும் ஈஸியாவே டிரா பண்ணலாம். நான் உங்களுக்கு ஸ்லோவா தான் வரைஞ்சிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களுக்கு எப்படி சிம்பிள் மேக்கப் பண்ணலாங்கிற வீடியோவும் போஸ்ட் பண்ண போறேன். இந்த ஐப்ரோ பேலட் பாத்தீங்கன்னா மல்டி பர்பஸாவே யூஸ் பண்ணிக்கலாம். இதுல இருக்க பிளாக் கலர் ஷேட் பாத்தீங்கன்னா உங்களோட காஜல் வச்ச இடத்துல லைட்டா அந்த பவுடர் செட் பண்ணுங்க. ஏன்னா சில பேருக்கு ஐஸ் வாட்டரியா இருக்கிறதால காஜல் மூவ் ஆகலாம். இந்த காஜல் அவ்வளவு சீக்கிரம் ஸ்மஜ் ஆகாது. இது வாட்டர் ப்ரூஃப் அண்ட் ஸ்மஜ் ப்ரூஃப். ஸோ இருந்தாலும் நம்ம சேஃப்டிக்காக இந்த பவுடர் நம்ம அந்த ஐலிட்ல காஜல் மேல அப்ளை பண்ணிக்கிட்டோம்னா அவ்வளவு சீக்கிரம் ஸ்மஜ் ஆகாது. அண்ட் உங்களுக்கும் அழகான லுக்கா இருக்கும். இந்த பவுடர் வச்ச மாதிரியே இருக்காது.
ஸோ இந்த பவுடர்ல 3 ஷேட் இருக்கும். அதுல நடுவுல இருக்க சாஃப்ட் ப்ரவுன் தான் நான் ஐப்ரோக்கு யூஸ் பண்ணுவேன். அண்ட் இன்னொரு மீடியம் ப்ரவுன் மேல இருக்கும். அந்த ப்ரவுன் பார்த்தீங்கன்னா, நான் ஐ ஷேடோக்கு யூஸ் பண்ணிக்குவேன். அது அவ்வளவா உங்களுக்கு நீங்க மேக்கப் போட்டிருக்கீங்க அண்ட் உங்க கண்ணு பாப்பப்பா நல்லா தெரியணும் அப்படிங்கிறப்ப அந்த மீடியம் ப்ரவுன் ஷேட் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப வந்து உங்களுக்கு தெரியாது. இந்த ப்ரவுன் நான் போட்டிருக்கேன். என்னோட கண் ஒரு மாதிரி பாருங்க உங்களுக்கு டிஃப்ரெண்டா தெரியும். அழகா தெரியும். இந்த ப்ரவுன் பார்த்தீங்கன்னா, எல்லாரோட லுக்குக்குமே பெர்ஃபெக்ட்டா இருக்கும். நீங்க மீடியம் ஸ்கின் டோன்ல இருக்கீங்க, ஃபேர் ஸ்கின் டோன்ல இருக்கீங்க அப்படிங்கிறப்போ, இந்த ஷேட் உங்களுக்கு பெர்ஃபெக்ட் மேட்சா இருக்கும். ஸோ நீங்க எங்கேயாவது வெளிய போறீங்கங்கிறப்போ, இந்த ஒரு ஐப்ரோ பேலட் இருந்தாலே போதும். உங்க ஐப்ரோ அண்ட் ஐஸ்க்கு சூப்பர் மேக்கப் ப்ராடக்ட்டா இருக்குன்னு சொல்லுவேன். ப்ராடக்ட்டோட லிங்க் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல நான் சொன்ன மாதிரி மேக்கப் வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். ஸ்டே டியூன். அண்ட் காஜல் எப்படி ரிமூவ் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஆயில் ஆர் மைசெலார் வாட்டர் வச்சிருக்கீங்க அப்படின்னா, பட்ஸ் யூஸ் பண்ணி, உங்களோட பட்ஸ்ல வந்து கொஞ்சமா தான் இதுல ஃபில் பண்ணிக்கணும். நெறைய ஃபில் பண்ணிக்காதீங்க. உங்களோட ஐலிட்ல இருக்க காஜல வெளியில இருந்து தள்ளுங்க. அப்பதான் ஈஸியா வரும். உள்ள தள்ளினீங்கன்னா கண்ணு உங்களுக்கு எரிச்சலாயிடும். இல்லன்னா காட்டன் வச்சிருக்கீங்கன்னா, காட்டன்ல நீங்க லைட்டா ஆயிலோ ஆர் மைசெலார் வாட்டரோ கொஞ்சமா எடுத்துட்டு, உங்க கண்ணுக்கு கீழ இருந்து நீங்க வைப் பண்ணீங்கன்னா, காஜல் எல்லாமே வந்துரும். ஐ ஹோப் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் என்னோட சேனல்ல போஸ்ட் பண்ணியிருக்கேன். கீப் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.